Hello everyone, welcome to our channel. In the video, 10th standard NCERT Maths chapter 12 area related to circles exercise 12.3 15th sum பார்க்க போறோம். In the given figure, ABC is a quadrant of a circle of radius 14 cm and a semicircle is drawn with BC as diameter. Find the area of the shaded region. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த டயக்ராமில் ஏபிசி இது ஒரு குவாட்ரண்ட் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ரேடியஸ் 14 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு செமி சர்க்கிள் வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செமி சர்க்கிள் எப்படி வரைஞ்சிருக்காங்களா அதோட டயாமீட்டர் இது பிசி தான் அதோட டயாமீட்டரா எடுத்திருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் இப்போ ஏபிசி இந்த இது ஒரு குவாட்ரண்ட் அப்படின்னு இப்போ நம்ம இந்த ஷேடட் ரீஜன் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஏரியா ஆஃப் த ஷேடட் ரீஜன் equal to இப்போ இதுதான் செமி சர்க்கிள். தட் இஸ் இந்த பிசி தான் டயாமீட்டர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. எது செமி சர்க்கிள்னா இந்த பார்ட் செமி சர்க்கிள், இந்த பார்ட் செமி சர்க்கிள், இது செக்மெண்ட் ஆஃப் த சர்க்கிள். தட் இஸ் இப்போ நம்மளுக்கு தெரியும் இது சர்க்கிள்னா வித் சென்டர் ஓ, செக்மெண்ட்னா என்னது, ஒரு கார்டு இருக்கும், ஒரு ஆர்க் இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ ஒரு கார்டு இருக்கு, ஒரு ஆர்க் இருக்கு. ஸோ இது செக்மெண்ட் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா நம்ம இந்த ஷேடட் பார்ட் மட்டும் தான் நம்மளுக்கு தேவை. இந்த ஷேடட் பார்ட் எப்படி கண்டுபிடிப்போம், இந்த ஃபுல் செமி சர்க்கிள்லேருந்து இந்த செக்மெண்ட்டை மட்டும் நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த ஷேடட் ரீஜன் நம்மளுக்கு கிடச்சிரும். நம்மளுக்கு வேல்யூஸ் என்ன கொடுத்துருக்காங்க கொஷினில் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 14 சென்டிமீட்டர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் ஆஃப் த குவாட்ரண்ட் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. குவாட்ரண்ட்டோட ரேடியஸ் அப்படின்னா இது ஃபுல் சர்க்கிள். இந்த ஃபுல் சர்க்கிளில் இது ஒரு குவாட்ரண்ட். இந்த குவாட்ரண்ட்டில் இதுவும் இது ரேடியஸ். தட் இஸ் இந்த பார்ட் தான் ரேடியஸ். ஸோ இது 14 சென்டிமீட்டர், இது 14 சென்டிமீட்டர் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு இந்த பிசின்ற இந்த பார்ட் டயாமீட்டர் ஆஃப் த செமி சர்க்கிள்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு பிசியோட வேல்யூ தெரியாது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த பிசியோட வேல்யூ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ ஷேடட் ரீஜனுக்கு நம்ம எழுதிடலாம். என்ன எழுதுவோம், ஏரியா ஆஃப் த ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏரியா ஆஃப் த செமி சர்க்கிள். Area of the semicircle BQC minus area of the segment, area of the segment BPC. இப்போ ஏரியா ஆஃப் த செமி சர்க்கிள் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னது, ½ பை ஆர் ஸ்கொயர். ஆனால் நம்மளுக்கு ஆரோட வேல்யூ தெரியாது. ஏன்னா ரேடியஸ் அவங்க குவாட்ரண்ட்டுக்கு மட்டும்தான் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் இதுதான் நம்மளுக்கு சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த லைன், இந்த ஆர்க்கை டச் ஆகிற லைன் தான் ரேடியஸ். அதே மாதிரி இந்த இதுதான் சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்னா இந்த பாயிண்ட்ல டச் ஆகிற இந்த லைனோட தான் ரேடியஸ். அதனால இது ரெண்டுத்துக்கு தான் நம்ம 14 சென்டிமீட்டர் போட முடியும். இப்போ இதுக்கு நம்மளுக்கு தெரியாது. ஸோ இப்போ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பிசியோட இந்த பிசி தான் இந்த செமி சர்க்கிளோட டயாமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பிசியோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். diameter of
semicircle equal to BC. இப்போ இது பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். ஏன்னா வந்து இது 90 டிகிரி இருக்கும். குவாட்ரண்ட் வந்து எப்பவுமே ஆங்கிள் வந்து 90 டிகிரி குவாட்ரண்ட் வருது. ஸோ 90 டிகிரி. அப்போ வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கும் போது இது பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணலாம். in triangle ABC by Pythagoras theorem BC square equal to AB square plus AC square. இப்போ AB square வந்து 14 square plus இதுவும் வந்து 14 square. இப்போ நான் என்ன பண்றேன்னா BC equal to square root of 14 square plus 14 square. இப்போ நான் square root of இந்த 14 square காமனா வெளியில எடுக்கிறேன். அப்போ 1 plus 1 வரும். That is இதை காமனா வெளியில எடுக்கும் போது இங்க 1 வந்துரும். அதே மாதிரி இதுல 1 வரும். So 14 square into 2. இப்போ ஸ்கொயர் ரூட் ரிமூவ் பண்ணும் போது 14 into ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 வந்து நம்மளுக்கு ஆன்சரா கிடைக்கும். இது வந்து டயாமீட்டர் ஆஃப் த செமி சர்க்கிள். இப்போ நம்ம ரேடியஸ் ஆஃப் த செமி சர்க்கிள் வந்து கண்டுபிடிச்சாதான் ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஸோ ரேடியஸ் ஆஃப் செமி சர்க்கிள் equal to BC by 2. That is 14 square root of 2 by 2. That is 7 square root of 2 centimeter. இப்போ area of semicircle equal to half into pi r square. half into இதுல வந்து பையோட வேல்யூ அவங்க எதுவும் மென்ஷன் பண்ணல. ஸோ நம்ம 22/7 எடுத்துக்கலாம். ஆர் ஸ்கொயர் வந்து 7 root 2 into 7 root 2. 7 கேன்சல் ஆயிடும். இது 2 ones are இது 2 11 times. அப்போ 77 into square root of 2 into square root of 2. That is 77 into 2 which is 154 centimeter square. இப்போ நம்ம இந்த செமி சர்க்கிளோட ஏரியா வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது வந்து இந்த செக்மெண்ட்டை கண்டுபிடிக்க போறோம். தட் இஸ் BPC. இந்த செக்மெண்ட் வந்து கண்டுபிடிக்க போறோம். ஏன் இந்த செக்மெண்ட்னா நான் திருப்பியும் சொல்றேன். ஏன் இந்த செக்மெண்ட்டா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு சர்க்கிள்ல செக்மெண்ட்டா எப்படி எடுத்துப்போம். தட் இஸ் ஒரு கார்டு இருக்கும், ஒரு ஆர்க் இருக்கும். இது ரெண்டும் இருக்கும் போது அதை நம்ம செக்மெண்ட்டா எடுத்து நம்ம கண்டுபிடிப்போம். இங்க வந்து நம்ம ட்ரையாங்கிள் இருக்கும். அதே மாதிரி தான் இது வந்து கொஞ்சம் வெளியில இருக்கு. இப்போ அடுத்தது வந்து ஏரியா ஆஃப் த செக்மெண்ட் BPC. ஏரியா ஆஃப் த செக்மெண்ட் BPC equal to செக்மெண்டோட ஃபார்முலா theta by 360 into pi r square minus r square sin theta by 2. இப்போ நம்ம அப்படியே வந்து ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். theta வந்து 90 டிகிரி தெரியும். 360 into 22/7 into 14 into 14 minus r square வந்து 14 into 14 sin 90 by 2. இப்போ நம்மளுக்கு 0 கேன்சல் ஆயிடும். 9 ones are இது 9 4s are இது 4 இது 2 times போகும். இது வந்து 11 times. அதே மாதிரி இது 2 times இது 7 times. இப்போ நம்மளுக்கு இங்க என்ன வேல்யூ கிடைச்சிருக்குன்னா 11 into 7 into 14. அதே மாதிரி இந்த 7 கேன்சல் ஆயிடும். ஸோ 11 into 14 இருக்கும். தட் இஸ் 154 minus 14 into 14. இங்க 2 ones are இது 2 7s are. So 7 4s are
sorry 7 14s are 98 sin 90 வந்து 1 so நம்மளுக்கு 154 minus 98 வந்து 56 centimeter square னு கிடைக்கும் இது வந்து area of the segment இப்போ அடுத்தது வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த shaded region தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் area of the shaded region equal to 154 that is semicircle ஓட area 154 இப்போ minus அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும் segment ஓட ஏரியாவை subtract பண்ணணும் 56 ரெண்டுத்தையும் subtract பண்ணும்போது நம்மளுக்கு 98 centimeter square இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டவுட்ஸ் எதனா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க Thank you